ம். அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடைநல்லூர். நம்மளுடைய பயிற்சி மையத்தில் போலீஸ்க்கு இலவச பயிற்சி நம்ம போலீஸ்க்கு வழங்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இன்றைக்கி தான் போலீஸ்க்கு அப்ளை பண்ணதோட கடைசி டேட்டு. சரி, ஈவினிங் போய் அப்ளை பண்ணிக்குவோம், நம்ம ஒரு வேலையை நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சா உங்களுக்கு சர்வர் ஃபால்ட் ஆயிடும். இப்போ இருந்தே சர்வர் ஃபால்ட் ஆகிடும். நீங்கள் அதிகபட்சம் அப்ளை பண்ண மாதிரி இருந்தால் உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு தயங்காமல் உடனே போய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேளை இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க, எனக்கு நான் எந்த வயசுக்குள்ள அப்ளை பண்ணேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். பொது பிரிவினர் 26 வயசுக்குள்ள, பிசிஎம் முஸ்லீம்ஸ், எம்பிசி டிஎம்சி 28 வயசு அதிகபட்சம், எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ 31 வயசு. திருநங்கைகளுக்கும் வயசு 31 வயசு தான். திருநங்கைகள் யாராவது அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சா 31 வயசுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இது போக நம்ம பார்க்கணும்னா ஆதரவற்ற விதவைகள் 37 வயசு வரை அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் 47 வயசு அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நீங்கள் போய் அப்ளை பண்ண மறந்துட்டீங்க, சரி அடுத்த பிசி செலெக்ஷன் பார்த்துக்குடுவோம், இந்த செலெக்ஷன் வேண்டாம், நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம், சரி அடுத்த வேலை இப்போ டைம் இல்லை, இன்னும் 50 நாள் தானே இருக்குது, எப்படி நம்ம அப்ளை பண்ண வேண்டாம், இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம், ஏதோ எக்ஸட்ரா, சரி அடுத்த தேர்வு எழுதுவோம் அப்படின்னு நம்ம நினச்சா அடுத்த தேர்வு 2027. ஏன் அப்படின்னா நமக்கு அடுத்த வருஷம் தேர்தல் இருக்குது. எப்படி 27 போயிடும். ஒருத்தர் 27 வயசு இருக்க ஒரு எம்பிசி கேண்டிடேட்டோ ஒரு பிசி கேண்டிடேட்டோ 27 வயசு இருக்குது, அவருக்கு 28 வயசாக போகுது. சரி அடுத்த வருஷம் நம்ம ஏஜ் பாராமல் கடைசி தேர்வு அதை எழுதிக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு ஏஜ் பாராகி 27 போயிடும். அதனால் அதே ஒரு எஸ்சி கேண்டிடேட் 30 வயசு இருக்கவங்களும் அடுத்த வருஷம் எழுதலாம் அப்படின்னு நினச்சா அவருக்கு ஏஜ் பாராயிடும். அதனால் கட்டாயம் எழுத முடியாது. அப்ளை பண்ணதாக இருந்தால் உடனே போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது ஏதோ தப்பு வந்திருந்தா நமக்கு திருத்தக்கு 25ஆம் தேதி வரை திருத்த கொடுத்துருக்காங்க, இன்னும் 4 நாட்களுக்கு. அதனால் நம்ம திருத்திக்கலாம். ஆனால் அப்ளை பண்ணாலும் போய் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட்டு 9/11/25. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு கடைநல்லூரை சுற்றி இருக்க ஊர்லேருந்து பிசிக்கு நான் எப்படி படிக்க, எனக்கு ஒரு கைட்னஸ் இல்லை, எந்த வித சந்தேகமோ பிசியை பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் நமக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் இலவசமாக, நீங்கள் நம்ம அகாடமியில் படிக்கிறதுக்கே உங்களுக்கு இலவசமாக எல்லாம் பயிற்சி இருக்கும். 45 நாட்களில் உங்களை ஒரு காவல்துறையில் ஒரு உயர் அதிகாரியாக மாற்றுறதுக்கு நம்மளோட அனைத்து முயற்சிகளையும் நம்ம அகாடமி சார்பாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுபோக வேக்கன்சியில் மொத்த வேக்கன்சி 3644 + 21, 2833 வேக்கன்சி ஆண்கள் பெண்கள் 2ஆம் நிலை காவலர்கள் ஃபுல் பண்ணக்கூடிய வேக்கன்சி. அதில் ஆதரவற்ற விதவைகளுக்கு மட்டும் 85 வேகன்சி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஆதரவற்ற விதவையா இருக்க ஒரு பெண்மணி, கணவன் இறந்த பெண்மணி, சரி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண, குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஒரு 10th குவாலிஃபிகேஷன் படித்த ஒரு பெண்மணிக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு இந்த ஆதரவற்ற விதவைகள்னு ஒரு கோட்டா கொடுத்து 37 வயசுக்குள்ள யாருனாலும் அட்டன் பண்ணலாம். 37 வயசுங்கிறது மினிமம் நிறைய பேர் வரலாம். நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா 85 சீட்டு உங்களுக்கு இருக்குது. அதில் நீங்கள் கன்ஃபார்மாக அட்டன் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு மேத்ஸ் ரீசனிங் போட்டு ஒரு நார்மலாக எக்ஸாம் எழுதினாலே நம்ம பாஸ் பண்ணிடலாம். 85 வேகன்சி இருக்கும்போது ஆதரவற்றது ஈஸியாக கிடைக்கும். முன்னாள் இராணுவத்தினருக்கு 180+ வேகன்சி இருக்குது. 47 வயசுக்குள்ள முன்னாள் இராணுவத்தில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைமுறை சுற்றி இருக்கவங்க, சரி இராணுவத்தில் நம்ம பணி புரிஞ்சிருக்கோம், ஒரு அகாடமி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என் கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படின்னு ஒரு இந்த பிசி தேர்வை எப்படி உங்களுக்கு ஈஸியாக நம்ம அனுபவத்தில் 10 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டோம், 15 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணி ரிட்டையர்ட் ஆகி விட்டுருக்கோம், எப்படி நம்ம போய் கற்றுக்கிற ஒரு இன்ஸ்டியூட் போய் உட்கார அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுக்கான ஃபுல் ஐடியா எல்லாம் நம்ம சொல்லித்தரோம், எப்படி இந்த பிசி தேர்வை ஈஸியாக கிளியர் பண்ண அப்படின்னு. அதுபோக ஆண்களும் பெண்களுக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய சந்தேகம் பந்து எறிதலும் லாங் ஜம்ப் எடுக்கமா ஹை ஜம்ப் எடுக்கமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும். லாங் ஜம்ப் நீங்கள் தாண்டும் போது 450 தாண்டினா டபுள் ஸ்டாரு, அதாவது 5 மார்க்கு, 380 தாண்டினா சிங்கிள் ஸ்டாரு. இதே ஹை ஜம்ப் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு 140 தாண்டணும், 140 மீட்டர் அப்படின்னு நினைக்கும் போது மினிமம் நம்ம நெஞ்சு உயரம் இருக்கும். 140 வரும்போது நெஞ்சுக்கு கொஞ்சம் நெருக்கி பரவாயில்லாம. ஹை ஜம்ப் தாண்டக்கூடிய நான் டிஸ்ட்ரிக்ட் பிளேயரு 10th ஹை ஜம்ப் தாண்டிடுவேன், ஆனால் எனக்கு ஹை ஜம்ப் தாண்ட ஒரு இன்ஸ்டியூட்டில் அங்கங்கே ஹை ஜம்ப் ப்ளஸ் ரெடி பண்ண முடியாது, லாங் ஜம்ப்க்கு ஈஸியாக நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஹை ஜம்ப் உங்களுக்கு வரும்னா நீங்கள் ஹை ஜம்ப் எடுத்துங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஹை ஜம்ப் ஈஸியாக உடனே தாண்டிடலாம். லாங் ஜம்ப் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தெரியும்.
ஹை ஜம்ப் எனக்கு இது வரைக்கும் நான் தாண்டதே இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரன்னிங் போடுறதுனால உங்களுக்கு லாங் ஜம்ப் ஈஸியாக வரும். அடுத்து 100 எடுக்கவா 400 எடுக்கவான்னு பசங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நான் 100 மீட்டர் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்க மட்டும் 100 எடுங்க. இல்லை அப்படின்னா 400 எடுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு 70 நிமிஷம் இருக்குது. 100ல உங்களுக்கு ஸ்டார்டிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு, ஒருவேளை கால் ஸ்டார்ட் பண்ணோன்னா கால் ரைட்டாக மூவ் கொடுத்தோம்னா நமக்கு ஸ்டெப்பு மிஸ் ஆயிடுச்சு, இல்லை கால் ரைட்டாக பறந்துச்சு கீழே விழுந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து மூவ் பண்ணி போனால் டைம் விட்டுருவோம். இதே 400 மீட்ரு ஸ்டார்டிங்கில் நம்ம கீழே விழுந்தா கூட எந்திரிச்சு லாஸ்ட்டு ஒரு 150 மீட்டர் 100 மீட்டர் இழுத்துடலாம். இழுத்து டைமுக்குள்ளே முடிச்சலாம், 5 ஸ்டார் எடுத்துடலாம். அதனால நமக்கு மார்க் தான் முக்கியம். 400 எடுக்கிறது பசங்களுக்கு லாபம். பெண்கள் அதே மாதிரி பார்த்தா குண்டெறிதவா இல்லை பந்தெறிவா நினைப்பீங்க. 4 கிலோ இருக்கும் குண்டு. 4 கிலோ குண்டை தூக்கி 5 5.50 மீட்டர் எரியணும். அப்படி எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு டபுள் ஸ்டார் கிடைக்கும். அதே பந்துனா 24 மீட்டர் எரியணும். பந்து தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் பொண்ணுங்க. பந்துங்க நமக்கு ஈஸியாக இருக்கும், குண்டெறிய நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. பந்துனா நீங்கள் வச்சுருந்து நார்மலாகவே சும்மா பந்தை எரிஞ்சு பார்த்து கேட்ச் பிடிச்சி விளையாடுற மாதிரி விளையாண்டு பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாலே 24 மீட்டர் எரிஞ்சிடலாம். பெண்கள் வந்து பந்தெறிதலையும், பாய்ஸ் வந்து எனக்கு ஹை ஜம்ப் வரும் அப்படின்னா ஹை ஜம்ப் தேர்ந்தெடுக்கிறது நல்லது. அடுத்து திருத்தம் பண்ணதுக்கு ஒரு 5 நாட்கள் இருக்கு. நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இன்னைக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து ப்ரீ கிளாஸுக்கு இன்னும் ஒரு 20 நபருக்கு மேலே வந்திருந்தாங்க. இன்னும் நம்மகிட்ட வந்து ஒரு 60-70 பேர்கிட்ட உட்காரலாம். 60 இல்லை, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம பயிற்சி மையத்தில் அவங்களுக்கு பயிற்சி வழங்க தயாராக இருக்கும். அதனால கடைநல்லூர் சுற்றி இருக்க தென்காசி மாவட்டத்தில் இருக்கவங்க வீட்டில் உட்காந்து படிச்சிருந்தாலும் கூட சரி நம்ம ஒரு டெஸ்ட் போட்டு பார்க்கலாம், என்ன படிச்சிருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்க வச்சு நம்ம இன்ஸ்டியூட் வாங்க. நம்ம தேர்வில் வந்து இலவசமாக உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். அது போக மேக்ஸ் ரீசனிங் சந்தேகம் உங்களுக்கான சந்தேகத்தை எல்லாம் சொல்லிடுவோம். எந்த மாதிரி தேர்வை ஈஸியாக எப்படி நம்ம 45 நாளில் கிளியர் பண்ண அப்படிங்கிறதுக்கான ஐடியா கொடுக்கும். வீடியோ போட்டது காரணமே இன்னைக்கு தான் கடைசி டேட்டு. அப்ளை பண்ண நினைக்கக்கூடிய கட்டாயம் அப்ளை பண்ணிருக்கேன். அது போக ஆதரவற்ற விதவிகளுக்கு 85 வேகன்சிக்கு மேலே இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால அப்ளை பண்ணிங்க. முன்னாள் ராணுவத்தில் படிக்கிறதுக்கு சரி சங்கடப்பட்டீங்க, நம்ம ஒரு இன்ஸ்டியூட் போக அப்படிங்க நம்ம இன்ஸ்டியூட்டை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எப்படின்னு தேர்வு சொல்லுவோம். அது போக லாங் ஜம்ப் எடுக்கிறது ஹை ஜம்ப் நீங்கள் எடுக்க விருப்பப்பட்ட ஹை ஜம்ப் எடுத்துக்கோங்க. 400 மீட்டர் 70 செகண்டில் 70 செகண்டில் நீங்கள் ரன்னிங் ஓடணும். 5 ஸ்டாருக்கு. பெண்கள் வந்து பந்தெறிதல் எடுத்துக்கோங்க. திருத்தம் பண்ணதுக்கு இன்னும் 4 நாட்கள் இருக்குது. இந்த தகவலை நம்ம சொல்லதான் நம்ம உங்கள்கிட்ட பேசியிருந்தோம். யாரும் நம்ம இன்ஸ்டியூட் வரும்போது நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிசி தேர்வை இலவசமான முறையில் பயிற்சி வழங்கி வரப்போகிற ஆண்டுகளில் காக்கி சட்டை அணிந்து வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று கூறி என் முறையை முடிக்கிறேன்.